முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும்னு வேறு சொல்லிட்டு பொது இடத்துல மன்னிப்பு கேட்கணும் கோரிக்கை. சமகாலத்தில் தலைவர்கள் உடனே வெளிப்பட மாட்டார்கள். இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமானதல்ல, அது கண்டனத்திற்குரியது. அதானி போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கிறதா அதிமுக அரசு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மத்திய அரசு நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அந்த மாதிரி எந்த அறிவிக்கையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதையுமே அனுப்பல தமிழக அரசு. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு ஆண்டுதோறும் பாராட்டு விழா வர இதுக்கு நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறிக்கை கொடுக்கலங்கிறாங்களா? இல்லை, ஏற்கனவே கொடுத்த நோட்டிஃபிகேஷன் அங்கே போச்சுன்னு சொல்கிறாங்க இவங்க. ஆனால் மத்திய அரசு நிராகரிக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க இவங்க. ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு வரல அப்படிங்கிறாங்க. இன்றைய இந்திய அரசு, பாஜக அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை காயப்படுத்துவதிலும் குறியாக இருக்கிறது. அந்த வரிசையிலே ஒன்றாகத்தான் இதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அப்படித்தான் அதிமுக ஆட்சியின் போது சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு அதை மறுதளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு அரசு தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவும் இதற்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பாமக நிறுவனர் குறித்து தமிழக முதலமைச்சர் எது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் அது கொண்டு வரலாம் அப்படிங்கிறாரு. அப்படி கொண்டு வரக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது அப்படின்னு. அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான அடிப்படை கூறுகளுள் ஒன்று பன்மைத்துவம் என்பது, புளூரலிசம். பல கட்சிகள் இங்கே அதனால்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. பல மதங்கள் அதனால்தான் இங்கே சுதந்திரமாக இயங்குகின்றன. பல மொழி பேசும் தேசிய இனங்களும் சுதந்திரமாக இங்கே வாழ முடிகிறது. அதற்கு காரணம் நம்முடைய அரசமைப்பு சட்டம் பன்மைத்துவத்தை அடிப்படை கூறாக கொண்டிருப்பது தான். அதை முற்றாக சிதைக்கிற ஒரு அரசியல் முயற்சி தான் ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே ஆட்சி என்கிற பாஜகவின் அரசியல் நிலைப்பாடுகளாகும். அது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அது அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானது. இந்த தொடரில் அதானி பிரச்சனை மிக முக்கியமானதாக பேசப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்திலும் அங்குள்ள மாநில அரசு, பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் 3 படுகொலை செய்திருக்கிறது. இதுபோன்ற பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகளாக எதிர்க்கட்சிகளால் மேற்கொள்ளப்பட உள்ளன. எதிர்க்கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பை தருவதில்லை, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளையும் பொருட்படுத்துவதில்லை என்பதுதான் மோடி அரசின் இலக்கணமாகவே இருக்கிறது. ஆகவே இப்போது அவர்கள் புதிய மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதை கட்டாயமாக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து முறியடிக்க முயற்சிப்போம். ஒருங்கிணைந்து காங்கிரஸ், இடதுசாரிகள், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருங்கிணைந்து அதற்கான செயல் திட்டங்களை வரையறுப்போம். இப்போ பாமக நிறுவனர் குறித்து தமிழக முதலமைச்சர் பேசியது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு நல்லது. பாமக சேர்ந்த கட்சியினர் 2 நாளாக ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் வேற பொது சொல்லிட்டு இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு கோரிக்கை. இதற்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. சார் அப்புறம் இது ஒதுக்கீடு இது தொடர்பான விஷயங்கள்னாலே இன்று வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் அதே மாதிரி இவங்களை தான் தொடர்ச்சியா பேசுவோம். சமகாலத்துல இந்த மாதிரி தலைவர்கள் உருவாக எந்த தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சமகாலத்தில் சமகாலத்துல இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் உருவாக என்ன விஷயங்கள் தடையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சமகாலத்தில் தலைவர்கள் உடனே வெளிப்பட மாட்டார்கள். காலத்தின் போக்கில்தான் மக்களால் ஏற்கப்படும் தலைவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். இப்போது சமூக நீதிக்காக இந்திய அளவில் ஏராளமான இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றன. ஏராளமான தலைவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அப்படி பல தலைவர்கள் உண்டு. காலத்தின் போக்கில் எதிர்காலத்தில் மக்களால் அத்தகைய தலைவர்கள் அறியப்படுவார்கள். சார் பாடகி இசைவாணி மீது முதல்வர் மன்னிப்பு கேட்கலன்னா அவர் ரோட்ல நடமாட முடியாது அப்படின்ற அளவுக்கு அவர் ஒருமையில பேசி அது அரசு அதை பார்த்து கொள்ளும். முதல்வர் அதை கவனித்துக் கொள்வார். சார் பாடகி இசைவாணி அவர்களுக்கு எதிராக இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்திருக்காங்க. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஒரு பாடல் பாடியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க. அது மதத்தை அல்லது மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் பாடப்பட்ட பாடல் அல்ல. ஐயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்கிற சர்ச்சை எழுந்தபோது ஒரு பெண்ணிய குரலாக அந்த குரல், பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடியதாக இல்லை. வேண்டுமென்றே அவர்கள் அதானி போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கிறது. அதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இது போன்ற சில்லறை பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அது ஏற்புடையதல்ல. இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமானதல்ல. அது கண்டனத்திற்குரியது. துணை முதல்வர் அன்பு இளவல் உதயநிதி அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.